ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து ராட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் கதையோடு தான் இன்றைக்கி நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், இது ஒரு ஜென்ரல் தமிழ் போர்ஷன் தான். நம்ம தமிழ் இருக்கு இல்லையா, நிறையா கமெண்ட்ஸ் நான் ரீட் பண்ண அக்கா தமிழுக்கும் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க தான், அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க தமிழுக்கும் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு வீடியோ தான் இது. கிராமத்து ராட்டினம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. இது எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண சிலபஸ், யூஜி செகண்ட் இயருக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த கதையை யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து ராட்டினம் அப்படிங்கிற கதையை ஜி மீனாட்சி அப்படிங்கிறவங்க இந்த கதையை எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம கதையை பார்த்துடலாம். அண்ட் எனக்கு கண்டிப்பாக தெரியும், ஒன்று இன்டர்னல் எக்ஸாமுக்கு முன்னாடி, இல்லை அப்படின்னா செமஸ்டருக்கு முன்னாடி, இல்லைன்னா அரியர் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி தான் கதைகளாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம புக் எடுத்து படிக்கிற ஆளாக தான் கண்டிப்பாக இருப்போம். ஸோ கதையை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கதை ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டாக உங்களுக்கு வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கதையை எடுத்துக்கிட்டோன்னாலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கதைக்கு கேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது கதை மாந்தர்கள். தமிழை பொறுத்த வரைக்கும் கேரக்டர்ஸை நம்ம கதை மாந்தர்கள்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அந்த கதையோட மெயின் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயராமன். அவரோட ஒய்ஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா லலிதா. அண்ட் அவங்களுக்கு ஒரு காலேஜ் படிக்கிற பையனும் இருக்கான். அவனோட நேம் மென்ஷன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு கமலா யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயராமன் இருக்கார் இல்லையா, அவரோடைய அக்கா. அந்த அக்கா கிராமத்தில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஜெயராமன் சிட்டியில் இருக்கிறாரு. ஸோ அவர் சென்னையில் இருக்கிறாரு, அவங்க அக்கா கிராமத்தில் இருக்கிறாங்க. அண்ட் பெரியசாமி கவுண்டர்னால் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளித்தோழன் நீலகண்டனின் தந்தை. அதாவது நம்மளோட ஜெயராமனுக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு, அவர் பேர் நீலகண்டன். அந்த நீலகண்டனோட அப்பா பேர் தான் என்னது, பெரியசாமி கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க கிராமத்திலே ராட்டினம் சுற்றுவர ஒரு அண்ணன் இருப்பார், அவர் பேர் தான் மனோகரன். அவங்களோட ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோதான் கேரக்டர்ஸ், ரொம்பவே ஷார்ட்டான கேரக்டர்ஸ் தான். நீங்கள் கேரக்டரை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா சொல்கிற கதையை நீங்கள் அப்படியே நீங்கள் அப்சர்வ் பண்ணி எழுதிடலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயராமன் சென்னையில் இருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு வாட்டியுமே கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லலிதா நோ சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த சிட்டி லைஃப்பை விட்டுட்டு கிராமத்துக்கு போகிறதுக்கோ அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு வர்றதுக்கோ பிடிக்காது. ஏதோ ஒரு காரணம் சொல்லி தட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டியும் அவங்க கோயில் கொடைக்கு நம்ம ஜெயராமன் கூப்பிடும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையனுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வருது காலேஜில், ஸோ நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் நம்மளோட ஜெயராமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்டாக அந்த வாட்டி நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு கிளம்புறாரு. கிராமத்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம், நம்மளோட ஜெயராமனுக்கு ஒரு அக்கா. அந்த அக்கா பேர் என்னது, கமலா. ஸோ கமலாவை பார்க்குறதுக்காகவும் அந்த கோயில் கொடை அட்டென்ட் பண்ணுறதுக்காகவும் போயிட்டுருக்காங்க. கமலாவுக்கும் நம்மளோட ஜெயராமனுக்கும் வயசு வித்தியாசம் அதிகம். ஸோ ரொம்பவே செல்லமான தம்பி. அக்காவோட பாசத்துக்காக அக்கா அடிக்கடி கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க, அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கிராமத்தில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. நம்மளோட ஜெயராமனோட பையன், ஜெயராமனுக்கும் கமலாவுக்கும் பிறந்திருக்கிற பையன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி. ஸோ ரவிக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் நான் வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க நோ சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கு அப்படின்னா, நம்ம ஜெயராமன் கிளம்பி போயிடுறாரு. அண்ட் போயினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஊருக்கு போயிட்டுருக்கிற வழியில் ஜெயராமன் ஒவ்வொன்றையாக பார்த்துக்கிட்டே போகிறாரு. கிராமத்தில் அவரோட சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பா கூட நடந்த இடம், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசி பழகின இடம், அந்த ஊரில் உள்ள பால்வாடி, அப்புறம் அவங்க ரேஷன் கடை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே போகிறாரு. ரசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு டவுன் பஸ் ஏறிட்டு அவங்க ஊருக்கு வீட்டுக்கு போகிற வழியில் நடந்து போகலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அங்கே வழியில் ஒரு பெரியவரை பார்க்குறாரு. அந்த பெரியவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் சாமி.
பெருமாள் சாமி இருக்கார் இல்லையா, பெருமாள் சாமி கவுண்டர், அவர் வந்து யாருன்னு பார்த்தோம் நம்ம, நீலகண்டனோட தந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நீலகண்டன் யார், நம்மளோட ஜெயராமனோட ஓல்டு ஃப்ரெண்டு, அதாவது சின்ன வயசு ஃப்ரெண்டு. அப்போது நம்மளோட அந்த பெரியசாமி கவுண்டரை வந்து பார்த்த உடனே நம்மளோட ஜெயராமனுக்கு அடையாளம் தெரியுது. பட் அந்த பெரியசாமிக்கு வந்து இவர் வந்து அடையாளம் தெரியல, ஏன்னா வயசாயிடுச்சு இல்லையா. ஸோ நம்மளோட ஜெயராமனே போய் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நம்மளோட பெரியசாமி இருக்காருல்ல, பெரியசாமி சொல்கிறாரு, நீலகண்டன்லாம் இப்போ இங்கே எல்லாம் கோயம்புத்தூரில் இருக்கான்ப்பா, எல்லாருமே அந்த கிராமத்தை மறந்துட்டீங்க, அப்பப்போ வந்துட்டு போகலாம், ஆனால் வரமாட்டேன்றீங்க, அதே மாதிரி பேசிட்டு போகிறாரு. இவர் வந்து அவரோட ஓல்டு மெமரிஸ் எல்லாம் நல்லா வந்து ரீகலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கார். அண்ட் ரீகலெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்துட்டு போயிட்டே இருக்கார். அவர் சின்ன வயசில் இருக்கும்போது அவர் அப்பா கூட போனது, அவர் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து விளையாடினது, அதே மாதிரி அவர் ஸ்கூலுக்கு எப்படிலாம் போவார், அதை எல்லாமே வந்து நினச்சி பார்த்துட்டே வந்து போகிறாரு. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இந்த பேய் வீடு, ரேஷன் கடை, அதே மாதிரிலாம் ஒவ்வொன்றா வந்து சொல்கிறாங்க, ஞாபகப்படுத்திகிட்டே போகிறாரு. அவருக்கு அந்த ஓல்டு மெமரிஸ் எல்லாம் திரும்ப நல்லா ஞாபகம் வருது. ஞாபகம் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறவு ஈவினிங் போல் கோயில் கொடைக்கு தானே வந்தார், அக்கா வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு வந்து ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து போகிறாரு. கோயிலுக்கு போகும்போது என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து ராட்டினம் சுற்றிட்டு இருக்காங்க. ராட்டினம் சுற்றிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து அவரோட பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அங்கே ராட்டினம் சுற்றுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, மனோகரன், அந்த அண்ணன் தான் நம்மளோட ஜெயராமன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ராட்டினம் சுற்றுவார். அண்ட் அவங்களோட ஒய்ஃப் வந்து செல்லாக்கா, அவங்களும் வந்து கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இவர் ஜெயராமனை வந்து அடையாளம் தெரியல. அவங்க ஜெயராமன் வந்து அந்த ராட்டினம் சுத்தவர்கிட்ட போயிட்டு அவரே இன்ட்ரோ பண்ணிவிட்டு அவரை பார்த்து வந்து பேசினதில் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு. அண்ட் அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அக்கா இருக்காங்க இல்லையா, அக்கா வீட்டில் இருந்து ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து கிளம்புறாரு. பக்கத்து ஊருக்கு வந்து கிளம்புறாரு. ராட்டினம் சுற்றுறாங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு வந்து போவாங்க. அண்ட் அப்போது அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த செல்லாக்கா இருக்காங்கல்ல, ராட்டினம் சுற்றுறவங்களோட ஒய்ஃபு, அவங்க வந்து அந்த கடுங்காப்பி சொல்லுவாங்க இல்லையா, பிளாக் டீ, அது வந்து ஒரு மாதிரி கொமட்டிட்டு வருமா அவங்க குட்டி பிள்ளையாக இருக்கும்போது. பட் இப்போ வந்து அவங்க கொடுக்குற காஃபி எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு காமெடியான கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்குது. அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் மறுநாள் ஆகுது, மறுபடியும் அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகும்போது இவங்க வந்த கோயில் கொடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாரியம்மன் கோயிலுக்காக தானே வந்திருந்தாங்க, மாரியம்மன் கோயில் கொடைக்காக வந்திருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ராட்டினம் சுற்றுறவரோட வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு அவர் வீட்டுக்கு பார்க்கும்போது அந்த ஊர் வந்து டெவலப்பே ஆகலை. அந்த ராட்டினம் சுற்றுறவரோட ஊர் வந்து சுத்தமாக டெவலப் ஆகலை. அவர் சின்ன வயசில் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருக்குது. அதே மாதிரி குடிசை வீட்டில் தான் இருக்கிறாரு. அண்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க பேசுகிறாங்க. மறுபடியும் அந்த செல்லாக்கா வந்து அவங்களுக்காக வந்து அந்த கட்டன் காப்பி வந்து போடுறாங்க. அந்த காஃபி வந்து போடும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து முன்னாடி வந்து ஒமட்டிட்டு வரும் இல்லையா, இப்போ வந்து அதே மாதிரி கொமட்டிட்டு வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் திடீர்னு மழை பெய்யுது. அந்த ஓலை வீட்டுக்குள்ளே வந்து 2-3 இடத்துல ஒழுகுது. அவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, மனோகரனும் அந்த செல்லாக்காவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த ஒழுகிற இடத்துலலாம் வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரியம்மன் கோயில் திருவிழாவோட கண்டிப்பாக மழை வரும்னு தெரியும். ஸோ மழை பெஞ்சால் தானே ஊருக்கு நல்லது, நல்லா மழை வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்க ஓலை வீடு வந்து நல்லா ஒழுகுனாலும் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மழை வந்தால் தான் வந்து மண் செழிக்கும், மக்களுக்கு வந்து வளம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் மழை வரட்டும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட ஜெயராமன் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து சரின்னு சொல்லிட்டு கிளம்பி அப்படியே வராரு. வரும்போது என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எதுவுமே மாறாமல் இருக்கிற அந்த கிராமத்தில் அன்புலேருந்து எல்லாமே சுயநலமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து அந்த நகரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு மாறிட்டு வந்தாலும் அங்கே வந்து அன்புங்கிறதுக்கு வந்து இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
ஜெயராமன் இருக்காரு இல்லையா, அவருக்கும் அவங்க அக்கா கமலாவுக்கும் வந்து 17 வயசு வித்தியாசம். இப்போ வந்து கமலா இருக்காங்க இல்லையா, கமலாவுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து ஹஸ்பண்ட் வந்து இறந்துருவாங்க. அவங்களோட பையன் வந்து இப்போ கேரளாவில் வந்து ஆசிரியராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இப்போ நம்மளோட ஜெயராமன் கூட பிறந்த அக்கா ஒரு கமலா மட்டும்தான் இந்த ஊரில் இருக்கிறாங்க. வேற யாருமே வந்து இவங்க கூட வந்து இல்லை. அவங்களோட அக்காவோட அன்புனால தான் வந்து இவருமே வந்து ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. வந்துட்டும் போயிட்டு இருக்கிறாரு. ஸோ இதுலேருந்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் வந்து சிட்டி லைஃப் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் கிராமத்துலேயும் வந்து ஒரு விதமான அழகான வாழ்க்கை இருக்குது, அதுவும் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறதோட அங்கே உள்ள மக்களோட எளிமையான வாழ்க்கையை சொல்லி வந்து இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. ஒரு சிறுகதை தான் அண்ட் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். அண்ட் இவ்வளோதான் சம்மரி புரிஞ்சதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது போம், நாவல், தமிழில் வேறு ஏதாவது கதை, இலக்கியத்துக்கு வந்து சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.